2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து முக்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் குறித்து பல்வேறு அணுகுமுறைகள் வெளிவந்துள்ளன. 1. ஏஐஏடிஎம்கே முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி, இபிஎஸ் தலைமையிலான அதிமுக 2026 தேர்தலுக்கு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று உறுதியாக அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் திமுகவையே தங்களது முக்கிய எதிரியாக காண்கிறதாகவும் இபிஎஸ் தெரிவித்தார். 2. பிஜேபி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவோ அல்லது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தோடு டிவிகே கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளார். இருப்பினும் பாஜக தேசிய தலைமையகம் கூட்டணியை விரும்புவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 3. டிஎம்கே முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தங்களது ஆட்சியை உறுதிப்படுத்த தீவிரமாக செயல்படுகிறது. இத்தகவலை அவரது அணிக்குள் புதிய உறுப்பினர்களை இணைக்கும் முயற்சிகளிலிருந்து காணலாம். 4. பிஎம்கே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 2026 தேர்தலில் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் ஆட்சியில் பங்கெடுத்தே இருப்பார்கள் என தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் பாமக, திமுக அல்லது அதிமுக ஆகியவற்றுடன் கூட்டணி செய்ய வாய்ப்பு உள்ளது. 5. கூட்டணி ஆட்சி சாத்தியம். தமிழகத்தில் 1952 முதல் 57 வரை காலகட்டத்துக்குப் பிறகு ஒருமுறை கூட கூட்டணி ஆட்சி உருவாகவில்லை. ஆனால் 2026 தேர்தலில் எந்தவொரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலை உருவானால் அது நிகழ வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டால் அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் உறுதியான நிலைப்பாடு எடுக்கவில்லை. பாமக ஆட்சியில் பங்கு பெற்றால் மட்டுமே கூட்டணியில் இருப்பதாக கூறியிருப்பதால் எந்த கட்சியுடன் சேர்வார்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தற்போது எந்த கட்சியையும் சேர்க்கும் நிலையில் இல்லை.